ஒரு காரியத்தை இந்த வாரம் முழுவதும் இப்போ நமக்கு நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்ச்சி நடக்குது. இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இங்க வந்து இங்க பர்த்டேவும் காதணி விழாவும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த அதுங்களுக்கு ரேடியோ அங்க மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க நம்ம ஊர்ல. ஆனா அங்க ஒரே காது பிச்சுன்னு போற மாதிரி அங்க பாடினுக்குது, சுத்தி சுத்தி கட்டி வச்சுக்கிறாங்க. அதனால எந்த பக்கமும் ஒன்றும் புரியல. ஆமேன். அது என்னத்துக்காக இப்ப கட்டியிருக்காங்க? ஜாத்திரை அது ஒரு பகுதி, அது இந்த வாரத்துல அது ஜாத்திரை. இப்ப ஏற்கனவே ரேடியோ கட்டிக்கிறாங்களா? திருநா என்ன திருநா? ஆமா, தீமிதி திருவிழா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க வச்சிருக்காங்க. இந்த தீமிதியை குறித்து பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தான் மகனவே தீமிதிக்க பண்ணான், ஒரு ராஜாவே. பைபிள் அப்படி சொல்லப்படுது. ஆமேன். அதை குறித்து கொஞ்சம் நான் யோசிக்கும் போது அந்த மனிதனை குறித்து நிறைய காரியங்களை நான் தியானிக்கும்படிக்கு ஆண்டு கிருபை செய்தார். நாம வந்து இப்ப சொன்னா அப்படிப்பட்ட ஒரு ராஜா, ஒரு ஆகாப், இஸ்ரவேலுடைய ராஜாவா இருந்தவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய்விட்டான். ஆனால் அதே போல ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனையவே தீமிதிக்க பண்ணனான். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்வோம், வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 தினத்திலும் 33ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம். இதே சம்பவத்தை 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலும் இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலும் இதே சம்பவங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறது. 21ஆம் அதிகாரத்துல எழுதி வைக்கிறதை பார்த்திருக்கிறோம். ஆமேன். இந்த 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம், இது 2 பகுதியும் நீங்க மாத்தி மாத்தி சில காரியங்களை நான் சொல்லி கொண்டு வருவேன். நீங்கள் வந்து இதை வந்துட்டு கவனமாக அன்பா கேட்டுக்கொள்ளும்படி. இது சரித்திரம் முழுவதும், இந்த சரித்திரத்தை நாம் வந்து நன்றாக, ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படி அவன் பிறந்த நாட்கள்ல இருந்து எப்படி அவன் அரசாண்ட ராஜாவா அரசாட்சிக்கு வந்த நாள் முதற்கொண்டு அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு, அவன் மரண தருணத்தை வரைக்கும் எப்படி நடந்தது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட ஆலோசனையாக நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்க நாம் வாசிக்கும் போது 33ஆம் அதிகாரம், இந்த 33ஆம் அதிகாரத்துல மனாசே என்ற இஸ்ரவேலுடைய யூதாவினுடைய ராஜாவை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. இந்த மனாசேவும் அவனுடைய மகனாகிய ஆமோனும் 2 பேருடைய சரித்திரத்தை பற்றி இந்த 33ஆம் அதிகாரத்துல விரிவாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மனாசே குறித்து இங்க நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, இந்த மனாசே ராஜாவாகிற போது அவனுக்கு வயது எவ்வளவுன்னு சொன்னா, 1வது வசனத்தை வாசிக்கும் போது ராஜாவாகிற போது 12 வயதா இருந்தான்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அவன் எருசலேமில வந்து யூதாவை அரசாண்டு எருசலேமில 55 வருஷம் வந்துட்டு போயின்னா அந்த எருசலேமில அரசாண்டு கொண்டிருந்தான்னு சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆனா அப்படி அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் வந்துட்டு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளினுடைய அருவருப்புகளின் படியே அவன் கர்த்தரினுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆமென். அவங்களுடைய தகப்பன் யார் அப்படின்னா எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா தான் வியாதிப்பட்டு மரண தருணத்தில் இருக்கும் போது, அப்ப ஆண்டவர் உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ மரித்திடுவ, பிழைக்க மாட்டேன்னு சொல்லும் போது அந்த எசேக்கியா ராஜா தான் தேவனை நோக்கி முறையிட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே கர்த்தாவே, நான் உன்னுடைய பார்வைக்கு உண்மையும் மன உத்தமமா நான் நடந்திருக்கிறேன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆண்டவரத்துல முறையிட்டு ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவனுக்கு இறங்கி அவனுக்கு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, ஆண்டவர் மறுபடியும் அந்த 3ஆம் நாள்ல தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்படி அவன் வியாதி சுகமாகி, வேதம் சொல்லுகிறது அந்த 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அங்கு அதே சம்பவத்தை ஏசாயா புத்தகத்திலே 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் போது, அங்கு உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னோட நாட்களோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அந்த எசேக்கியா ராஜா இந்த 2 ராஜாக்கள் புத்தகத்துல நீங்க பார்த்தீங்க சொன்னா, 2 ராஜாக்கள் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல அங்க சொன்னாரு, 5வது வசனத்துக்கு அடுத்தது கீழே சொல்ற பாருங்க,
5வது வசனத்தை சொல்ற, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பன் தாவீது தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆண்டவர் அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு அரசாட்சியை அவருடைய தகப்பன், இந்த மனாசேனுடைய தகப்பனாகிய எசேக்கியா ராஜா ஆண்டுக்கு பிரியமாய் ஆண்டுடைய பார்வைக்கு நலமானதை அவர் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த எசேக்கியா, இந்த மனாசே, அவனுடைய மகனாகிய மனாசே இங்க வாசிக்கும் போது 2வது வசனத்துல 2 நாளாகமும் 33 2வது வசனத்துல வாசிக்கும் போது, அவங்க தகப்பன் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின எல்லா ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் என்ன செய்தானா, பொல்லாப்பானதை செய்தான் சொல்லப்படுது. ஆமென். அவன் தகப்பன் எசேக்கியா அவன் தன் தகப்பனாகிய, அடுத்த வருஷம் சொல்லுது, தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளையும் திரும்பவும் அவன் கட்டணானாம். எதெல்லாம் தகர்த்து போட்டோம்னா அதெல்லாம் திரும்ப கட்டணும். பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனைகளுக்கு எல்லாம் பணிந்து கொண்டு அவைகள் எல்லாம் சேவித்தான் என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மனாசே என்ன செய்யறான், ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்யறான், விக்கிரங்களை ஆராதிக்கிறான். அப்ப மனாசே துன்மார்க்கமாய் இந்த இடத்துல ஜீவிக்கிறதை குறித்து 1வது வசனத்தையும் 10வது வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மனாசேனுடைய குமாரன் ஆமோன் என்ன செய்யறான், அவனும் ஒரு துன்மார்க்கமா, இந்த மனாசே மரிச்ச பிறகு அவனுடைய ஸ்தானத்துல ஆமோன் என்ற ஒரு மனிதன், அவன் அவனுடைய குமாரன் 2 வருஷம் அந்த யோதாவை அரசாண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனா அவனும் துன்மார்க்கமாய் நடந்தான்னு சொல்லப்படுது. இவனுடைய ஆட்சியும் துன்மார்க்கமாய் இருந்ததா சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அதே 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை 23வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப ஆமோனுடைய ஊழியக்காரர்கள் அவனை என்ன செஞ்சாங்க, அரண்மனையிலே அவனை வெட்டி போட்டாங்க, கொன்று போட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த 33, 24, 25 வாசிக்கிறோம். ஆனா மனாசேனுடைய அக்கிரமங்களை குறித்து இங்க சொல்லப்படும் போது 1வது வசனத்தை 33:1 பாக்குறோம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயசு, 55 வருஷம் இந்த எருசலேமிலே அரசாளுகிறார். ஆனா கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின எல்லா ஜாதிகளினுடைய அருவருப்புகளின்படி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லாப்பனதை செய்தான்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட பேடைகளை திரும்பவும் அவன் என்ன பண்ண கட்டணம், பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்தான், விக்கிரக தோப்புகளை உண்டாக்குறான், வானத்தினுடைய சேனைகளுக்கு எல்லாம் பணிந்து கொண்டு அதெல்லாம் போய் சேவித்தான் சொல்லப்படுது. இந்த வான சேனைன்றதுதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதெல்லாம் ஆண்டுடைய படைப்புகளில ஒன்று. ஆனா இந்த படைப்புகள் எல்லாம் இவன் என்ன செய்தான், வணங்கினான்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் சேவித்ததா சொல்லப்படுது. நீங்க சென்னைக்கு நீங்க போகும்போது ட்ரெயின்ல போனீங்கன்னா அந்த வியாசார் கார்டன் ஒரு சர்ச் இருக்கும். அதுக்கு நீங்க படைத்தவரை வணங்குங்க, படைப்புகளை வணங்க வேண்டாம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வாசகம் இருக்கும். எத்தனை பேர் படிச்சீங்களோ தெரியல. ஆமென். அப்ப படைப்புகளை நாம் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா இந்த 4வது வசனத்துல வாசிக்கிற, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கு விளங்கும் என்று கர்த்தர் தம்முடைய ஆலயத்துல என்ன பண்ணாரு, பலிபீடங்களை கட்டணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, சாலமோன் தேவாலயத்தை கட்டணும். சாலமோன் தேவாலயத்தை கட்டும் போது ஆண்டவர் சொன்னாரு, என் நாமம் என்றென்றைக்கு இங்க தங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல நீங்க கூப்பிடும் போதெல்லாம் என் கண்கள் செவிகள் திறந்தவைகளும் அது இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த இடத்துல இவன் என்ன செய்தான்னா, எருசலேம்ல என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று ஆண்டு சொன்ன தம்முடைய ஆலயத்துல இவன் பலிபீடங்களை போய் காட்டலாம், விக்கிரகத்தினுடைய பலிபீடங்கள், பாகாலினுடைய பலிபீடங்களை காட்டலாம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே பாத்தீங்கன்னா அந்த 5வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் கர்த்தருடைய ஆலயத்துல 2 பிரகாரங்களை வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை காட்டுறான். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களுக்கு அதுக்கு ஒரு பலிபீடங்களை காட்டுறான். ஆமென். அல்லேலூயா. அப்ப அங்க ஒரு பலிபீடங்களை கட்டணதா சொல்லப்படுது. அப்ப சொன்னா வான சேனைகளுக்கு பலிபீடம் கட்டுறான். அடுத்தது 6வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். அவன் இன்னும் என் குமாரனின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி 4. அப்ப பாருங்க, அவன் என்ன செய்தானா, இன்னும் என்னுடைய குமாரனுடைய பள்ளத்தாக்கில போய்
அங்க தீ மிதிக்க பண்ணானாம், நெருப்பு மிதிக்க போனானாம். ஆமே. கடந்த நாட்கள்ல என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அது ஒரு சிலருக்கு சரவணுக்கு இந்த மாதிரி ஒரு சிலருக்கு தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல திருவிழாவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, தீ மிதிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அதுக்கு அவர் எந்த கெட்ட பழக்கம்லாம் அதிகமா அவர்கிட்ட இல்லை, எனக்கு நன்றாக தெரியும். நல்லா பயப்படுவார், கடவுளுக்கு பயப்படுவார். இன்னைக்கு அவர் கடை திறந்தாங்கன்னா நம்ம சர்ச்சு காலண்டர் அங்கே தூங்கினுக்கோம், அந்த சர்ச்சு காலண்டருக்கு முன்னாடி நின்றுபடி ஒரு கும்பிட்டு போட்டு தான் அவர் சாவியை திறப்பார், அவர் சொல்ற சாட்சி. ஆமே. அவர் கடந்த நாட்கள்ல அவங்க ஊர்ல எல்லாரும் தீ மிதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுல போய் என்ன பண்ணிட்டாரு, இவரும் அந்த துணியெல்லாம் கட்டிக்கின்னு இவரும் போய் தீ மிதிச்சாராம். 2 காலும் புண்ணாகி இன்னும் ரணமே ஆகல. இது வரைக்கும் 45,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியும் இருக்கிறாங்க, என்னதான் பண்றது. ஆமென். அதனால இன்னைக்கு அவங்க குழந்தைக்கு கூட காதணி வேலை அவங்க பேர குழந்தைக்குன்னு சொல்லி அப்ப என்னை என்ன பண்ணாரு, நீ இன்வைட் பண்ணார், வந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னார். எங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும் பேர பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்னார். சரி, ஆண்டவருக்கு சித்தமான வர அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தன் குமாரரை தீமிதிக்க பண்றான். அப்ப அது மாத்திரம் அல்ல, அவன் பாருங்க நானும் நிமித்தமும் பார்க்கிறான், பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறான். ஆமென். எதெல்லாம் தேவன் வெறுக்கிறாரோ இதெல்லாம் இவன் ஆட்கொள்றான் இவனுக்குள்ள. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையில தியானிச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அவனை போல ஒருவேளை மனசே ராஜாவை போல ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி தேவனும் ஒரு பகுதியில நீங்க இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்க செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எச்சரிப்பாதான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இங்க தீமிதிக்க பண்றான், தன்னுடைய குமாரனை தீமிதிக்க பண்றான். நானும் நிமித்தம் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரிக்கிறான். பில்லி சூனியங்களை மற்றவங்களுக்கு விரோதமான மந்திரவாதங்களை அவன் செய்கிறான். 2வது அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தன்னிடத்துல வச்சிருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசானி எடுத்தும் கூட இந்த குறி சொல்றவங்களை தேடி ஓடுறது. 3வது மாசம் ஆச்சுன்னா புருஷன் செத்து போட்டா 3வது மாசம் ஓடி போய் புருஷன் என்ன சொல்றாரு கேட்கலான்னு சொல்லி அந்த குறி சொல்ற ஆவின் கிட்ட கேட்கறது, செய்யறது, நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, இதெல்லாம் இதெல்லாம் மனசனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. ஆமென். அஞ்ஞானம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகளையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை இவன் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 7வது வசனம் 8வது வசனத்துல, எந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும், நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடி அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சமாதானமாய் இருந்தார்களே ஆகியில், நான் இனி அவர்கள் பிதாக்கள் நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும், தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாலமோன் தாவீதும் அவருக்கு ஆசைச்சு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு. ஆனா அந்த இடத்துல அவனுடைய குமாரனாகிய சாலமோன் போய் என்ன பண்றான், விக்கிரகமாகிய சிலைகளை அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. தீ மிதிக்க பண்றான், குறி சொல்றவங்களையும் அஞ்ஞானம் பார்க்கிறவங்களையும் எல்லாம் வச்சு ஆண்டுக்கு கோபம் உண்டாக்கிட்டே இருக்கிறான். ஆகவே அப்ப தேவன் அந்த பொல்லாப்பனதான் செய்யறான். தேவன் தாவீதோட அவன் குமாரனாகிய சாலமோடு சொல்லியிருந்த அந்த ஆலயத்துல இவன் பண்ணி வைத்த என்ன பண்றான், இவன் பண்ணி வச்ச சிலையெல்லாம் கொண்டு போய் வைக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். ஆமென். இவன் செஞ்சு கெட்டு போறது இல்லாம அந்த ஜனங்களை எல்லாத்தையும் வழி தப்பி போகிறதுக்கு பண்ணிட்டான். ஆமென். ஒரு தேசத்துல ராஜா சரியா இருந்தா ஜனங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. தலைவன் சரியில்லை அப்படி அவன் தவறான வழி நடத்தப்படுறான்னா ஜனங்களும் தவறான வழியில தான் என்ன பண்ணுவாங்க, போய் சிக்கிக் கொள்வாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த குடிகள் எல்லாரும் பொல்லாப்பு செய்ய மனசு என்ன பண்றான், அவன் வழி தப்பி போகிறதுக்கு அவன் பண்றான். 10வது வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் மனசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாலும் கூட
அந்த வார்த்தையை அவங்க என்ன செய்யல, அது யாருக்கோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, கவனிக்காதான் போனாங்க. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலுடைய ராஜாக்கள்ல 42 ராஜாக்கள் இருக்காரு. அதுல மனாசே ஒரு பெரிய துன்மார்க்கமான ஒரு ராஜா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் அவனை அனுமதிக்கிறார். 55 வருஷ காலங்கள் உசியா ராஜா மட்டும்தான் 58 வருஷம். யூதாவை அரசாண்ட ராஜாக்கள் 58 வருஷம் உசியா ராஜா இருந்தான். அவனும் வந்துட்டு ஆசாரியர்களுக்கு எதிராக வந்துட்டு என்ன பண்ண, தூபப்படத்து மேல தூபத்தை காட்டுறதுனால ஆண்டவர் அவனை அடிச்சதுனால இங்க வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நெற்றியில வெண்குஷ்டரோகத்தை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். அந்த குஷ்டரோகத்தோட கூட அவன் வந்து என்ன பண்ணாரு, கத்தரால் அடிக்கப்பட்டவனாய் அவன் கடைசி வரைக்கும் அவன் குஷ்டரோகியா இருந்து மரிச்சு போனான்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஆனா அதுக்கு அடுத்த ராஜா, யூதாவினுடைய ராஜாக்கள் இந்த மனாசே 55 ஆண்டுகள் இவன் துன்மார்க்கமான ஆட்சி செய்தாலும் தேவன் அந்த தேசத்துல அவன் அனுமதிக்கு வச்சிருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆனா அரசாளுகிறான். ஆனா வந்து சொன்னா மற்ற ராஜாக்கள் எல்லாரும் மனாசே போல அப்ப வந்து பாத்தீங்கன்னா 55 வருஷங்கள் இல்ல, எல்லாம் குறைவான நாட்கள்ல தான் அரசாட்சி செய்தாங்க. அப்படி வந்து தேவனுடைய கிருபையினால இரக்கத்தினாலும் இவனுடைய ராஜ்யபாரம் அதிக வருஷங்களுக்கு நடைபெற்றதா சொல்லப்படுது. ஆமென், அல்லேலூயா. இறுதியில மனாசே என்ன பண்றாரு, அவர் மனம் திரும்புகிறார். ஆமென். அந்த மனம் திரும்பி கர்த்தரை அவன் சேவிக்கிறான், கர்த்தரை அவன் தேடுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அங்க வந்து சொல்றாரு, மனாசே தன்னுடைய ராஜ்யபாரத்தை துன்மார்க்கமா ஆரம்பிக்கிறாரு. ஆனா இறுதியில செம்மையானவனா சந்தி செய்து முடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஆரம்பம் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்குள்ள தள்ளப்படுறான். ஆனா முடிவுல தேவனை தேடுறான், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தான். அதனால்தான் ஆண்டு விட்டு வச்சாரு அவனை. ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்கள் அப்ப வந்து சவுல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாகிய சவுலும் சாலமோனும் உசியா, இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையானவங்களை. அவங்களுடைய சரித்திரங்களை நீங்க படிச்சீங்கன்னா ஆரம்பத்துல அவங்களுடைய ஆண்டுக்கு நன்மையும் செம்மையுமானதா தான் செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமென். ஆனா முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தலைகளா மாறிடுச்சு. ஆனா இந்த ஆசா அப்ப வந்து இந்த மனாசே 2 ராஜாக்கள் புத்தகத்துல 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது மனாசேனுடைய அக்கிரமத்தை பற்றி அங்க சொல்லப்படுது. எருசலேமில அவனுடைய என்ன செய்யறான்னா, அவனுடைய கர்த்தருடைய மகிமை மங்கி போற அளவுக்கு அவன் செயல்பட்டான். ஆமென், அல்லேலூயா. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய சமாதானமும் சந்தோஷமும் அந்த தேசத்துல இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ராஜா சரியில்லாதனால, தலைவன் சரியில்லாதனால, தேசம் வந்துட்டு தவறான வழியில நடத்தப்படுறதுனால அந்த தேசத்துல தேவனுடைய மகிமை இல்லாத போயிடுச்சு. அந்த தேசத்துல சமாதானம் சந்தோஷம் என்றதை பார்க்க முடியாத போயிடுச்சு, எல்லாம் விலகிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. அப்ப எருசலேம்ல எப்பொழுதும் அழிந்து போவதோ என்ற ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த சரித்திரத்துல அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் வாசிக்கும் போது அப்படி சொல்லப்படுது. அவனுடைய தாய், இந்த மனாசேனுடைய தாய் பேர் எப்சிபால் என்று சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய தகப்பன் பேரு எசேக்கியா. ஆமென், அல்லேலூயா. அப்ப மனாசே வந்து பாத்தீங்கன்னா பிறந்த போது அவனுடைய தகப்பனாகிய எசேக்கியா சுமார் 42 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுது சரித்திரம். மனாசே பிறந்த போது பாத்தீங்கன்னா அப்ப அவனுடைய தகப்பனாகிய எசேக்கியா ராஜாவுக்கு 42 வயதா இருந்துச்சான். எசேக்கியா 42வது வயதுலதான் இந்த வியாதிப்பட்டு மரணத்துக்கு கருணத்துல இருந்ததாக சொல்லப்படுது. அப்ப இந்த வியாதியில இருந்து ஆண்டவர் சுகமாக்கி 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த பிறகு 3 வருஷம் கழிச்ச பிறகுதான் இந்த மனாசே வந்து பிறக்கிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனாசே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாலிபனா இருக்கும் போதே யூதா தேசத்துக்கு அவன் ராஜாவா மாறான் 12 வயசுல. ஆமென். அவன் 12 வயதுல அவனுக்கு உயர்வும் அந்தஸ்தும் மேன்மையும் வருகிறது. ஆனா அதிகாரம் கிடைக்கிறது இவனுக்கு. ஆனா மனாசே சுய பெருமைக்காரனா இவன் என்ன பண்ண இருந்து தன்னை எல்லாருக்கும் மேலாக இவன் என்ன செய்யறான், தன்னை உயர்த்துகிறவனா இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. எல்லாரை விட தனக்கு அதிக ஞானம் இருப்பதாக அவன் சொல்றான். தன்னுடைய தகப்பனாகிய எசேக்கியா செய்தது எல்லாம் தன்னால அவனை காட்டி இந்த அப்பாவை காட்டி அதிகமா வந்து என்ன பண்ண முடியும், எல்லாமே நான் என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். அவனுக்குள்ள அந்த பெருமை ஆவி இருந்துச்சு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நூதனமான காரியங்களையும் ஞானமான காரியங்களை செய்ய முடியும் என்று பெருமையோட அவன் என்ன பண்றான், பேசுகிறத பாக்குறான். ஆமென்,
அப்ப 12 வயதா இருக்கும்போது அவனை சுற்றில இருக்கிறதான அந்த வாலிபர்கள் கூட்டம் வந்து என்ன பண்ணுது, இந்த மனசை சுற்றி என்ன பண்ண சூழ்ந்துக்கிறாங்க. மனசை வாலிபரா இருப்பதனால எருசலேமில் இருக்கிற கூட துன்மார்க்கனும் அவனை என்ன பண்றாங்க, எளிதாக அவனை வஞ்சித்து அவனை என்ன பண்றாங்க, அவன் பக்கம் திருப்பிடுறாங்க. ஆமென், அல்லேலூயா. எசேக்கியா எருசலேமில் ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சியை வந்து என்ன பண்ணாரு, ஏற்படுத்தி வச்சிருந்தார். தேசத்துல எங்க விக்கிரக தோப்புகள் எல்லாம் வந்துட்டு உடைச்சு நுறக்கினார். பாகால் சில பலிபீடங்கள் எல்லாம் உடைச்சு நுறக்கினார். கடவுளுக்கு பிரியமான ஒரு நல்ல ஒரு அரசாட்சி செஞ்சிருந்தார். ஆனா எருசலேம்ல மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருந்த தன் தகப்பன் செஞ்சு வைத்தது எல்லாத்தையும் எருசலேம் நகரத்தை வந்துட்டு என்ன பண்ணான், விக்கிரக நகரமா மாத்திட்டான். ஆமென், விக்கிரக ஆராதனுடைய நகரமா மாறிச்சு. ஆனா அவங்களுடைய எசேக்கியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை வந்துட்டு என்ன பண்ண, இவன் வந்துட்டு பிடிக்கவே இல்லை. இவனுக்கு அவங்க அப்பா நல்ல ஆட்சி செஞ்சிருக்காரு. மறுமலர்ச்சியை தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, தேவன் மகிமைப்படுற மாதிரி காரியங்களை செய்யறான்றத அவன் மகனுக்கு பிடிக்கல. ஆமென், அல்லேலூயா. அப்ப எசேக்கியா வந்துட்டு பாத்தீங்கன்னா எசேக்கியானுடைய வார்த்தைக்கு வந்து அவன் செவி கொடுக்கல. அவன் சத்ருவுக்கு இவன் இடம் கொடுத்து என்ன பண்ணான், மனாசே வந்துட்டு சேர்ந்து கொள்கிறான். ஆமென் சொல்லுங்க. அவனை வஞ்சித்து விக்கிரகாராதனைக்கு அவனை என்ன பண்றாங்க, அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க. ஆனா எருசலேம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, எருசலேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு, அதாவது எருசலேம் வந்து பாத்தீங்கன்னா மனாசேனுடைய அரசாட்சி வந்து பாத்தீங்கன்னா மனாசேனுடைய ராஜ்யம் வந்து பிரபலமா இருக்குதுன்ற சொல்றதை காட்டிலும், அதாவது மனாசனுடைய மூலமா எருசலேம் விக்கிரக ஆராதனை நிறைந்திருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு பெருமை அப்படி என்ன பண்ணிச்சு, வாழ்க்கை மாறினதா காணப்படுது. ஆமென், அல்லேலூயா. விக்கிரங்களை ஆராதிக்கிறதும் அப்ப வந்து அவன் வந்துட்டு நெருங்கி பழகி அவங்களோடு கூட சத்துருக்களோடு கூட ரொம்ப நெருங்கி பழகி அப்படி அவங்க கூட என்ன பண்ண அதிகமா அவன் ஏற்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்ப எருசலேமில மனசாயினுடைய ஆட்சி நடைபெறுகிறது ஒரு கேள்விக்குறியா, விக்கிரக ஆராதனைக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப கர்த்தரின் பார்வைக்கு இவன் பொல்லாப்பனதை செய்கிறான், விக்கிரங்களை ஆராதிக்கிறான், வான சேனைகளுக்கு வந்து என்ன பண்றான், பணிந்து கொள்கிறான். ஆகவே ஆனாலும் 55 வருஷம் எருசலேம்ல இவனை அரசாட்சி செய்யும்படிக்கு ஆண்டவர் வைக்கிறார். யூத ராஜாவிலே மனாசே ஒரு அதிகமான வருஷங்களை அவன் ஆளுகை செய்தாலும் கூட மனாசேனுடைய ஆட்சி காலம் யூதா தேசத்துல வந்து அதிகமான வருஷங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றான், துன்மார்க்கமான ஆட்சி தான் அந்த தேசத்துல நடந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல அப்படிப்பட்ட அரசாட்சி தலைவர்கள் வந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து தான் வந்து ஒருவேளை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அதனால வந்து பதிச்சுனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அங்க 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரக்கு முன்பாக துரத்தின எல்லா ஜாதிகளின் படி அருவருப்புகளின் படி எல்லாம் மனாசே வந்து என்ன பண்ண, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்யறான். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அங்க விக்கிரக தோப்புகள் வந்துட்டு ஆகாப்பு ராஜா வந்து செய்தான். இந்த ஆகாப்பு ராஜா அவனுடைய மனைவியாகிய யேசபேல், அந்த ஆகாப்பு ராஜா தான் விக்கிரக தோப்புகளை உண்டாக்குறான். வான சேனைகளை வந்துட்டு என்ன பண்ணான், வைத்து அதெல்லாம் பணிந்து கொண்டு இருந்தான். அந்த காரியத்தை இவன் செய்யறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனாசே பாகாலுக்கு பலிபீடம் கட்டுறான், விக்கிரக தோப்புகளை உண்டு பண்றான். விக்கிரக தோப்புகளை வந்து அப்ப வந்துட்டு என்ன பண்றான், செய்து அஸ்தரோத் என்று விக்கிரக தோப்புகளுக்கு அஸ்தரோத் என்று புறஜாதிகளுடைய தெய்வத்தை குறிக்கிறது. ஆகவே சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் வான சேனைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே மனாசே எல்லாவற்றிலையும் விக்கிரகங்களை என்ன பண்றான், ஆராதிக்கிறான். அவ எல்லாவற்றிலும் பணிந்து கொள்கிறான். அவற்றின் நிமித்தமா அவங்க அங்க போய் அந்த அதுகளுக்கெல்லாம் தூபம் வேற காட்டுறான். ஆமென். இது சாலமோனுடைய பின்காலத்துல இதெல்லாம் நடந்துச்சு. அந்நிய தேவர்களுக்கு போய் தூபம் காட்டுறதெல்லாம் அவன் பண்ணான். இது மனசை அதே போல செய்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மனசை கர்த்தருடைய ஆலயத்துல 2 பிரகாரங்களிலும் வான சேனைகளுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண, பலிபீடம் காட்டுறான். மனசை பாகாலினுடைய பலிபீடங்களையும் அஸ்தரோத்தினுடைய விக்கிரக தோப்புகளையும் உண்டாக்குறது மாத்திரமல்ல, தன் பிள்ளையும் தீ மிதிக்க பண்ணினான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப மோளோக்கு அக்கினிகளை தகனித்தான். ஆகவே மனாசனுடைய பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்களா இருந்தாங்க கூட, தேவனால வந்து பிரதிஷ்டைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் கூட, மனாசே மூலமாக வந்து இந்த விருத்த சேதனம் மூலமாக கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறது தெரிஞ்சும் கூட அதை மீறி தன்னுடைய குமாரனை தீ மிதிக்க பண்ணான். ஆமென், அல்லேலூயா.
மனாசே நாள் பாக்குறவன், நிமித்தம் பாக்குறவன், அஞ்ஞானம் பாக்குறவன், குறி சொல்றதை கேட்கறவன், பில்லி சூன்யங்களுக்கு வந்துட்டு செய்கிறவனா இருந்தான். இப்படி பொல்லாப்பான காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில அதிகமா செய்து கொண்டிருந்ததா சொல்லப்படுது. ஆமேன்னு சொல்லுங்க. சவுல் குறித்து நீங்க வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகத்துல சவுல் அஞ்ஞானம் பாக்குறவங்களை தேடி போனான்னு சொல்லப்படுது. ஆனா மனாசே சவுளுடைய வழியில தான் இவன் நடந்திருக்கிறான். ஆமேன், அல்லேலூயா. மனாசே குறி சொல்லுகிறவர்களை வச்சிருந்தான் தன் இடத்துல அப்படின்னு சொல்றார். அப்ப அதிர்ஷ்டமான காரியம் நடக்குதா, அதிர்ஷ்டம் இல்லாத காரியம் நடக்குதான்றதுக்கு கேட்கறதுக்காக அந்த குறி சொல்றவங்க தன் பக்கமே வச்சுட்டு இருந்தான். ஆமேன், அல்லேலூயா. சகனம் பாக்குறது. நம்ம ஆட்கள் கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கூட இன்னைக்கு கூட ஒரு பள்ளி கத்திச்சுன்னா அப்படி தட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அந்த அந்த இதுலயே அடிமைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமேன். அது பசிக, அதுக்கு அத்துது. இதுக்கு அப்படியே டக்க 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 கடவுள் பேசிட்டார் பாரு, கரெக்டா சொல்லிச்சு பாரு. இதுதான் அவன் வந்துட்டு நம்பியிருந்தான், சகனம் பாக்குறத. ஆமேன்னு சொல்லுங்க. போன குறுக்க வந்துச்சு, போகக்கூடாது. ஆமா, சிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கணவனால பறிச்சுட்டாங்க, அவங்க புருஷன் சேர்த்துட்டாரு, விடோ வராங்க, அவங்கள பார்த்துட்டு போனா அவ்வளவுதான். பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறீங்க, அங்கெல்லாம் எத்தனை வீடியோஸ் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க போவாங்க, அங்கெல்லாம் என்னத்த பார்த்துட்டு போறாங்க. ஆமென், அல்லேலூயா. எல்லாத்தையும் தான் பார்த்து போறாங்க. சிலர் சொல்றாங்க, நான் வந்துட்டு டெத்துக்கு போயிட்டு வந்தேன், நான் வந்து ஒன்றும் குளிக்கல. சரி, இங்க அதே டெத்துக்கு போயிட்டு குளிக்காத எத்தனை பேர் பஸ்ல ஏறுறான், லாரில ஏறுறான், எத்தனை ட்ரெயின்ல ஏறி வரான், அவங்க பக்கத்துல போய் உட்காடுறியா, அங்கெல்லாம் கை கொடுக்குறியா, அங்கெல்லாம். ஆமே, அதான் சகனம். சகனம் பாக்குறது இந்த மனசனுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. விக்கிரங்களை ஆராதிக்கிறவனா இருந்தான். எருசலேமில அவன் குற்றமில்லாத ரத்தத்தை மிகுதியாம செலுத்திட்டு கொண்டிருந்தான்னு சொல்லப்படுது. ஆமேன்னு சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 16வது வருஷத்துல மிகுதியான ரத்தத்தை அவன் மூலியமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுது, ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆமேன். மனாசேன் காலத்துல எருசலேமில் ஒரு தீர்க்கதரிசியும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அதிகமான ரத்தம் சிந்தினது மனாசேனுடைய ஆட்சி காலத்துல தான். நிறைய பேரு ஆண்டுடைய தீர்க்கதரிசிகள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ரத்தம் சிந்தினாங்களாம், அநேகர் கொல்லப்பட்டாங்களாம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா, ஆனா அப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று போடுறான், ரத்த சிந்தப்பட வைக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி அநேகரை கொன்று போட்டவன் தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா தீர்க்கதரிசியே வேதம் சொல்லுகிற சரித்திர கூர்மை சொல்லுது, பாரம்பரிய வரலாறு சொல்லப்படுது. ஏசாயாவை வாழால, ஏசாயா தீர்க்கதரிசி தான் இந்த எசேக்கியா ராஜாவை வந்துட்டு என்ன பண்ணாரு, நீ செத்து போடுன்னு சொன்னவன் அவர் தான், உங்க வீட்டுக்காரத்தால ஒழுங்குபடுத்துன்னு சொன்னார். மறுபடியும் வந்து உங்க விண்ணப்பத்தெல்லாம் கேட்டாரு சொன்னது அவர் தான். ஆனா அவனுடைய குமாரன் ஆகிய மனசே இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை வாளால் அறுப்புண்டு பண்ணணும், வெட்டி போடணும். ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு ஒரு வந்துட்டு வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகத்துல நீங்க வாசித்து பாருங்க, 11ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 36 37 எபிரேயர் ஆத்தியோன்னு அங்க எழுதுகிறாரு. வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அங்க 36வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 36 37 சொல்றாரு, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்பு உண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரத்திலேயும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால நச்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நிந்தைகளையும் வேறு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப பட்டயங்களினால வெட்டப்பட்டு என்ன பண்ணாங்க, மரிச்சான்றதுக்கு அடையாளமா இங்க வந்து என்ன பண்ற சொல்றதை நம்ம பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பலிபீடங்களை வந்து என்ன பண்றான், அவன் செப்பனைகிறத பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நடக்கும் போது ஆண்டவர் வந்து என்ன பண்ண, அவங்களை அலைய பண்ண மாட்டான்னு சொன்னார். ஆனா இவங்க எல்லாம் செய்த அந்த தவறு நிமித்தமா அந்த மனசே தன்னுடைய ஜனங்களை வழி தப்பி போக பண்ணதுனால ஜனங்களை அலைய பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எசேக்கியா தன் பிதாக்களோட நெத்திரானது பிறகு அவனுடைய குமாரனாகிய மனசே அவன் ஸ்தானத்துல அவன் ராஜாவா மாறுறான். ஆனா எசேக்கியாவின் தகப்பனாகிய ஆகாஸ் வந்து என்ன பண்றான், ஒரு துன்மார்க்கன். அப்ப துன்மார்க்கமாய் பிறந்த எசேக்கியா ஒரு பக்தி உள்ளவனா மாறுறான். ஆமென்,
அல்லேலூயா. அவங்க அப்பா வந்துட்டு ஆகாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு துன்மார்க்கமா வாழ்றான். ஆனா அவன் வயிற்றுல பிறந்த புள்ள வந்துட்டு எசேக்கியா ராஜா வந்து பக்தி உள்ளவனா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. எசேக்கியாவுக்கு பிறந்த குமாரனாகிய மனாசே ஒரு துன்மார்க்கமா மாறுறான். ஆமென். எசேக்கியாவினுடைய தகப்பனாகிய ஆகாசம் அவனுடைய குமாரனாகிய மனாசேயும் துன்மார்க்கமா இருந்ததாக சரித்திரம் சொல்லப்படுது. அப்ப நம்முடைய பெற்றோர்களாகிய நாமும் கூட அவிவிசுவாசிகளானாலும் கர்த்தருக்கு பயப்படாதவர்களாயும் ஜீவித்தாலும் நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால நாம என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் வழியில நாம வந்து என்ன பண்ண தம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தாலும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பாம துன்மார்க்கமா ஜீவிப்பதற்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்புண்டு, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்துல கருத்தா வந்துட்டு என்ன பண்ணோம், ஜபம் பண்ணி அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வளர்க்க வேண்டிய விதத்துல நம்ம என்ன செய்யணும், பிரகாரம் வளர்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம வளர்க்கணும். இந்த மனாசேனுடைய பாவங்களை பாட்டின்னு சொன்னா அப்ப கர்த்தர் வந்துட்டு இப்ப அந்த 33ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தையும், ஆகவே 2 ராஜாக்கள் 2 நாளாகமம் 33:9 21ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 9வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு போயினா அவன் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்தான், மனாசேன்னு சொல்லப்படுது. ஆமென். அல்லேலூயா. அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கேட்காம செவிசாய்க்காம போனான். இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஜாதிகள் எல்லாம் என்ன பண்றான், அப்ப வந்து என்ன பண்றான், அதெல்லாம் கீழ்ப்படுத்தினான்னு சொல்லப்படுது. அப்படி ஏவி விடுறான் ஜனங்களை. ஆமென். இப்படி ஏவத்தினால அவனுடைய பாவங்கள் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அப்ப நான் உங்களுக்கு சொன்னதை அந்த பட்டியல் போட்டு நான் சொல்றேன். 1வது வசனத்துல சொல்லப்படுது, கர்த்தருக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின அருவருப்புகளின் படியெல்லாம் இவன் என்ன பண்றான், பாகால்களை கொண்டு வந்து பொல்லாப்பனத்தை செய்தான்னு சொல்லப்படுது. ஆமென். 2வது அவன் செய்த காரியம் என்னன்னா, அவன் வந்து இப்ப தகப்பன் தகர்த்து போட்ட மேடைகள் எல்லாம் திரும்ப கட்டினான். 3வது பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பு வச்சான். விக்கிர தோப்புகளை உண்டாக்குறான். வான சேனைகளை பணிந்து கொண்டு அவைகளெல்லாம் போய் சேவிக்கிறான். ஆகவே எருசலேமிலே நாம என்றென்றைக்கு விலங்கு என்று சொன்ன இடத்துல போய் வான சேனைகளுடைய பலிபீடங்களை கட்டி இழப்படாம். ஆமென் சொல்லுங்க. இப்னோனுடைய பள்ளத்தாக்கில போய் தன் குமாரனை தீ மிதிக்க பண்ணான். நாள் பார்க்கிறவனா இருந்தான், நிமித்தம் பார்க்கிறவனா இருந்தான், பிஞ்சை சுழிகளை அனுசரித்து வந்தான், அஞ்ஞானம் பார்க்கிறவனா இருந்தான், குறி சொல்லுகிறவர்களை தன்னிடத்துல வைச்சிருந்தான். கர்த்தருடைய கோபம் ஊண்டத்தக்கதாக ஆகவே பார்வைக்கு மிகுதியான பொல்லாப்பானதை அவன் செய்தான். அதனால தேவனுடைய ஆலயத்துல தான் பண்ணுவித்த விக்கிரகங்களை சிலைகளை கொண்டு வந்து ஸ்தாபிச்சான். ஆமென். மனாசே யூதாவிலும் எருசலேமிலும் வழி தப்பி போக ஜனங்களை ஏவி விட்டான்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிறோம். யூதாவிலும் எருசலேமிலும் அப்ப வந்து இப்ப நான் குடிகளை பொல்லாப்பு செய்ய இதுக்கு ஒரு காரணமா இவன் இருந்தான். கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தையை அவன் கவனிக்காம போனான்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவனுடைய அக்கிரமங்க அப்படி சொல்லப்படுது. ஆனா அதுக்கு பிறகு மனாசேக்கு ஒரு தருணம் வருது, மனம் திரும்புறான். 33ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 33:11 என்ன நடக்குது பாருங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியர் ராஜாவினுடைய சேனாதிபதிகளை அவர்கள் மேலே வர பண்ணினார். யார் வர வைக்கிறாரு, யார் வர வைக்கிறாரு, கர்த்தர் வர வைக்கிறார். அசீரியர் ராஜாவாகிய சேனாதிபதிகளை அவங்க மேல வர பண்றார். ஆமென் சொல்லுங்க. இந்த அசீரியர் ராஜா தான் பாபிலோனினுடைய ராஜா. ஆமென். அவர்கள் மேல வர பண்ணினார். அப்ப பாருங்க, அவர்கள் மனாசேய என்ன செய்யறாங்க, வந்து பாபிலோன் ராஜா அந்த அசீரியர் ராஜா வந்து என்ன செய்யறான், மனாசேய முச்செடிகளை வந்து பிடிச்சிட்டான். ஆமென். முச்செடிகளை பிடிச்சி அப்ப 2 வெண்கல சங்கிலினால அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்களாம். ஆமென். அல்லேலூயா. எப்பயும் தேவனுக்கு விரோதமா நம்ம பாவம் செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம நல்லாவே இருப்போம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டுக்கு விருப்பம் இல்லாத வேண்டாத காரியங்களை நம்ம செய்வோம்னு சொன்னா லட்சுமி, ஆகவே நாம வந்து கடவுள் நம்ம பட்சத்துல இருப்பாருன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. மனசேவை மூச்சடியில போய் பிடிச்சி அவனை 2 சங்கிலினால அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி அவனுக்கு நெருக்கப்படுகிறது. இப்ப அரசாட்சி சந்தோஷமா மகிழ்ச்சியா அவன் பெருமைக்காக அவன் அரசாட்சி செஞ்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் எருசலேம்ல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 2 சங்கிலினால் அவனை கட்டி அந்நிய தேசத்துக்கு அவனை இழுத்து கொண்டு போகும்படி கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அந்நிய மக்களை அந்நிய ராஜாக்களை கொண்டு வந்து தேசத்துல வந்து சிறைபிடிக்கப்படுகின்றார். ஆமென் சொல்லுங்க.
தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய ராஜாவை சிறைபிடித்து கொண்டு போறாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்படி அவன் நெருக்கப்படுகையில தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சறான். இப்பதான் கெஞ்சறான், மனம் மாறுதல் அவனுக்குள்ள வருது. ஆமென் சொல்லுங்க. நல்லா இருக்கும் போது அன்பா கூப்பிடும் போது வரமாட்டாங்க சிலர். ரெண்டு கொடுத்தாதான் அப்பதான் அவங்களுக்கு உணர்வு வரும் சிலருக்கு. ஆமென் சொல்லுங்க. பவுல் கூட சொல்லும் போது சொல்றாரு கொரிந்தியர்ல சொல்லும் போது, நான் பிரம்போடு வரட்டுமா இல்ல வந்துட்டு சாந்த குணத்தோடு வரட்டுமா அப்படின்றார். ஆமென் சொல்லுங்க. அன்போடு வரட்டுமா அப்ப பிரம்போடு வரட்டுமான்னு. அப்படி பாத்தீங்கன்னா அன்பா கூப்பிடும் போது வரமாட்டாங்க சிலர். இருதய கடினம், அவங்க வழியில தான் ஓட்டியே இருப்பாங்க. மிகுதியா ரத்தத்தை செலுத்திட்டே இருப்பாங்க, சிந்தினே இருப்பாங்க. பாவங்கள் மேல பாவத்தை பெருகி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசிரியர் ராஜா சேனாதிபதி அவனை மேல என்ன பண்றாரு, ஆண்டவர் அனுமதிக்கிறார், வர பண்றாரு. மூச்சடியில இவனை பிடிக்கிறாங்க. 2 வெண்கல சங்கிலினால இவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகிற தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல இப்பதான் கெஞ்சறான். இப்பதான் அந்த உணர்வே வருது, கடவுள் என்ற உணர்வு வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லப்படுது 12வது வசனத்துல. ஆமென். இப்படி அவன் நெருக்கப்படுகிற தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஆமென். அழுந்திருப்பானா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அப்ப மெஞ்சி தாழ்த்துறான், ரட்சிக்கப்படுறான். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப கெஞ்சுதலுக்கு அந்த ரட்சிப்பை கத்தர் கொடுக்குறான். அந்த ஜபத்தோடு கூட கேட்கறான். திரும்ப மறுபடியும் என்னை எருசலேமுக்கு ஆண்டவரே ராஜ்யபாரத்தை எனக்கு என்ன பண்ணாரு, அவன் கெஞ்சி அவன் நெருக்கப்படும் போது, கடவுளை உண்மையான தெய்வத்தை கோப்படும் போது ஆண்டவர் இறங்கி வந்து மறுபடியும் அவனை விடுதலைத்து அந்த தேசத்துக்கு ஆண்டு கொண்டு போக பண்றார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கடவுளால் ஒருவேளை அனுமதிக்கப்பட்டிருக்க ஒருவேளை பாவங்களினால சிக்குண்டு இன்னைக்கு ஒரு பலவிதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிச்சு இன்னைக்கு மனம் திரும்பி கர்த்தர் இடத்துல கெஞ்சினதை போல தன்னை தாழ்த்தினதை போல அவர் இடத்துல பட்சமா வருவீங்கன்னு சொன்னா கர்த்தர் மறுபடியும் உங்க ஸ்தானத்துல வச்சு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க, அவன் பாருங்க அந்த வசனம் சொல்லுது 13வது வசனம், அவரை நோக்கி கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவனுக்கு கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு திரும்பவும் எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யபாரத்தை வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது வரைக்கும் உண்மையான தெய்வம் கர்த்தர் தான் அப்படின்றத என்ன செய்யல, அவன் அறியல. ஆனா அவங்க அப்பா எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருந்தார். ஆனா அப்பா செய்தபடி இவன் செய்யல. கடவுளுக்கு விரோதமா அப்பாவுக்கு விரோதமா அப்பா செஞ்சதெல்லாம் நன்மையானதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதை செஞ்சதெல்லாம் எதிர்மறையா செய்தான். இப்ப நெருக்கம் வரக்கும் போது கர்த்தரிடத்துல மனம் திரும்புறான், கெஞ்சறான், தன்னை தாழ்த்துறான். ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கிறார், மனம் இறங்கி மறுபடியும் அந்த ராஜ்யபாரத்துக்குள்ள கொண்டு வரார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தரே தேவன் என்று சொல்லி சேவிக்கிறான். அதுக்கு பிறகு மறுபடியும் அதுக்கு கீழே நீங்க படிச்சு பாருங்க, யூதா தேசத்தையும் எருசலேமில் உள்ள மக்களையும் கர்த்தர் தான் தேவன், கர்த்தரிடத்துல நீங்க திரும்புங்கன்னு சொல்லி வழி தப்பி போகிறதுக்கும் இவன் தான் இருந்தான். இப்ப அவங்களெல்லாம் கர்த்தர் பக்கமா திறப்பறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாபிலோன் ராஜா தான் அசீரியர் ராஜாவுக்கு ஒப்பிட்டு சொல்றார் ஆண்டவர். இப்படி கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த தேசத்துல அப்படி ஒப்பு கொடுத்தார். ஆகவே தீமிதிக்க பண்ணினா தம் பிள்ளைய. ஆகவே கர்த்தரிடத்துல இன்னைக்கு வேதம் சொல்லுது 1 தீமோத்தேயுல நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்துல விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்துல விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்துல அவர் எல்லா நீடிய பொறுமையும் எனக்கு காண்பிச்சு எனக்கு இரக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு பவுல் அங்க சொல்றார். ஆமென். அவர் பவுல் சவுலா இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா சபையை பாழாக்கினவன் தான், அநேகரை கொண்டு போட்டவன் தான், ஸ்தேவானை கொலை செய்வதற்கு காரணமா இருந்தவன் தான்.
அப்படிப்பட்டவனா இருந்தும் கூட கத்தரிடத்துல அவன் வந்துட்டு என்ன பண்றான், நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி கத்தரிடத்துல நான் எனக்கு இரக்கம் பெற்றேன் நானு அப்படின்னு சொல்றான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த இரக்கத்தை கத்தர் உங்களுக்கும் தருவார் மனம் திரும்பினா. ஆமேன்னு சொல்லுங்க. ஏசாயா 1:18 நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 1:18 சொல்றார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் உறைந்த பழைய மலையை போல வெண்மையாகும். அவைகள் ரப்பாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட பாவம் வந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு பஞ்சை போல ஆண்டவர் மாத்திர வரான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க வந்து சொல்றாரு, நீங்க மனம் புரிந்து செவி கொடுத்தா தேசத்தின் நன்மைகளை நீங்க புசிப்பீர்கள். ஆமேன். ஆண்டு கிட்டத்துல உண்மையா மனம் புரிந்து மனம் திரும்பி செவி கொடுத்துக்கிற ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா தேசத்துல ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற நன்மைகளை நீங்க புசிப்பீங்க. கீழே சொல்றாரு, மாட்டோம் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்பீங்கன்னா பட்டயத்துக்கு இரையாவீர்கள். இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டுன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த மனசே மனம் திரும்பினா, அவன் கர்த்தரிடத்துல இரக்கத்தை கேட்டான், இறங்கி ஆண்டவர் மறுபடியும் அந்த ஸ்தானத்துல வச்சாரு. அதுக்கு பிறகு கர்த்தரிடத்துல அவன் பயபக்தியில கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்டான். அதுக்கு பிறகு பாருங்க, ஜனங்களையும் கர்த்தர் பக்கமா திருப்பினான் என்று வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா என்ன நடந்தது, அவனுக்கு பிறகு அவன் மரித்து விட்டான். ஆனா அவன் மரித்த பிறகு மறுபடியும் வந்து என்ன நடக்குது பாருங்க. மனாசே வந்துட்டு என்ன பண்றாரு, மரணம் அடைகிறார். 18வது வசனம் 20வது வசனத்துல 2 நாளாகமம் 33:11 அங்க வந்துட்டு 18வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அவங்க மரணம் அடைகிறார். இந்த மனாசே மரணம் அடையும் போது என்ன நடக்குது பாருங்க. அங்க சொல்றாரு, வாசிக்கலாம். அப்ப பாருங்க, மனாசே மற்ற வர்த்தம் அவங்க சொல்லிட்டு சொல்றாரு, அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திலே அவனோடு பேசின ஞான சிருஷ்டிகாரின் வார்த்தைகளை கேளும். இஸ்ரவேல் ராஜாக்களின் புத்தகத்தில் இருக்குது. அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலும் கர்த்தருக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறதுக்கு முன்னே பண்ணின அவருடைய எல்லா பாவமும் துரோகமும் அவன் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களுக்கும் ஓசாவின் பிரபந்தத்துல எழுதியிருக்கிறதுன்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. மனாசே தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆமோன் அவன் ஸ்தானத்துல வந்தான். அவன் 2 வருஷம் தான் வந்துட்டு என்ன பண்ண அரசாட்சி செய்தான். ஆனா அதுக்கு பிறகு அவனவே என்ன பண்றாங்க, அந்த ஆமோனை வந்துட்டு என்ன பண்றாங்க, அவன் வந்துட்டு கடவுளை தேடல. மனாசேனுடைய ஆரம்ப காலத்துல போல அவனுடைய குமாரனாகிய ஆமான் அப்படி செய்ததுனால கர்த்தர் அந்த ஆமானுடைய அவனுக்கு பணிவிடக்காரனா இருக்கிற ஊழியக்காரையும் அவனை கொன்று போட்டாங்க அரண்மனையில சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் காரணம், ஆண்டவர் அனுமதிச்சார்னா அவன் மனாசே பண்ணு வைத்த விக்கிரங்களையும் ஆமோன் பலியிட்டு அதெல்லாம் சேவிச்சானான். அதனால கர்த்தர் அதிகமா அவனுடைய குமாரனை வைக்கல. அதுக்கு பிறகு அங்கே அவன் வந்துட்டு என்ன பண்ண, அவனுடைய அக்கிரமம் செய்து வந்தனால அவன் அரண்மனையிலே 24வது சொன்ன அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். ஆமேன். அல்லேலூயா. அதனால நாம் வந்துட்டு சொன்னா இன்றைக்கு மனாசேனுடைய அக்கிரமங்கள்ல அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். எசேக்கியா நல்ல அரசாட்சி செய்தான். அவனுடைய குமாரன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்திருந்தான். அதனால கர்த்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அறுவரு காரியங்களா செய்து கர்த்தர் வந்துட்டு கடைசியாக அந்நிய தேசத்தினுடைய ராஜாவின் கையில் அவனை ஒப்பு கொடுத்த பிறகு நெருக்கப்படும் போது மனம் திரும்பினா கர்த்தரிடத்துல இரக்கம் கேட்டான், மன்னிப்பு கேட்டான், தாழ்த்தினான், ஆண்டவரிடத்துல கெஞ்சினான். கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஸ்தானத்துல மறுபடியும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டான். இன்னைக்கு கர்த்தரே தேவன் எலியாவினுடைய நாட்கள்ல அப்படிதான் ஆகாப்பு அசபேலுடைய காலத்துல வந்துட்டு போயினா இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாவினுடைய காலத்துல அப்படிதான் எல்லாம் பாகால் தீர்க்கதரிசியும் விக்கிரக தோப்பனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் வச்சிருந்து எல்லாரையும் வந்து என்ன பண்றான், தன் பக்கமா திருப்பி வச்சிருந்தான். அதுக்கு பயந்து இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்திருந்தாங்க. ஆனா எலியா நான் ஒருத்தன் மாத்திரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவனையும் கொன்று போறதுக்கு வகை பார்த்திருந்தான் அந்த ஏசபேல். ஆனா அதுக்கு பிறகு பாருங்க, கர்த்தரிடத்துல பலிபடத்தை உண்டாக்கி அக்கினி இறக்கும் தெய்வமே தெய்வம் சொல்லி ஒரு சவால் விடுகிறான் எலியா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல பாருங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பாகால்களுக்கு பலிபடங்களை கட்டி அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ஆராதிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, செய்யறாங்க, என்னென்னவோ பண்றாங்க, நடனம் ஆடி பாக்குறாங்க, உடம்பெல்லாம் கீறிக்கிறாங்க.
அப்படியெல்லாம் பண்ணி கூட ஒரு சத்தமும் அவர் இடத்துல போய் பிறக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்தி பலி செலுத்துகிற நேரத்துல சாயங்கால வேலையில எலியா செப்பனிட்டு பலிபீடத்து மேல விறக்கட்டைகளை அடுக்கி ஒரு பலிபீடத்துல ஒரு புதிய ஒரு கடாவை வெட்டி அந்த தோலை வந்து சொந்தமா வெட்டி அது மேல வைத்து 4 குடம் 3 குடத்தை 12 குடம் தண்ணியை ஊத்தி அப்படி பாத்தீங்கன்னா இப்ப அக்னி இறக்கும் தெய்வ முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய தேவனுடைய நாமத்துல வருகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டரலும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணார். கேட்ட உடனே கர்த்தருடைய அக்கினி வானத்துல இருந்து இறங்கி வந்த அந்த கரிகளையும் அந்த தண்ணிகளையும் வாய்க்கால ஓன தண்ணியெல்லாம் நக்கி போடுது. அந்த பலிகள் எல்லாம் வந்து பச்சித்ததுன்னு சொல்லப்படுது. ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு கர்த்தரே தேவன் என்று சொல்லி எலியாவுடைய வார்த்தைக்கு பக்கத்துல கேட்டு எல்லா ஜனங்களும் ஓடி வந்து எலியாவின் பக்கத்துல நின்றாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எலியா சொன்னார், ஒருத்தரையும் பாகால் விக்கிரக தேகிற திசையில ஒருத்தரை விடாதீங்க, அவளெல்லாம் பிடிக்க அப்படின்னு சொன்னார். பிடிச்சு எல்லாரையும் கொண்டு போட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் உள்ள ஆகவே மக்களை தான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்காக தேவ ராஜ்யத்துக்காக தேவனுடைய சமூகத்துல திறப்பில் நின்று மன்றாடுகிற மக்களை விக்கிரகம் வழிபடுகிற தேசங்களில அதிகமா விக்கிரகம் பெருக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தை தேவனுக்காக எழுந்து செயல்படுகிற மக்களை தேடி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை மனசே போல ஒருவேளை உங்க வழி தப்பி ஒருவேளை நீங்க நடந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த மனசை மனம் திரும்பி கத்தர் பட்சமா திரும்பி வந்து கத்தரை தேவன் என்று அறிந்து கொண்டார். அப்படி இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி வருவீங்கன்னு சொன்னா கத்தர் உங்களை ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். கத்தர் உங்களையும் ஆண்டவர் மறுபடியும் அதே ஸ்தானத்தில் வச்சு உங்களை கத்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க அவரோடு செய்த அந்த உடன்படிக்கை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அதனால அவருக்கு பிரியமா நீங்க வாழ அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கால வேளையில ஆண்டவரே இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காய் துதிக்கிறோம். மனசனுடைய அக்கிரமமான அந்த பாவங்களை நாங்கள் பார்த்தோம். விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான், அஞ்ஞானம் பார்க்கிறவர்களை தேடி போனான், குறி சொல்லுகிறவன் தன் பக்கத்துல வைத்திருந்தான், பின்னி சூனியங்களுக்கு உடந்தையா இருந்தான், நாள் பார்க்கிறவனாய் நிமித்தம் பார்க்கிறவனாய் அவனுடைய அந்த அவன் வந்துட்டு ஆகவே பாகாலுடைய பலிபீடங்கள் எல்லாம் தேவனுடைய ஆழத்துல போய் பலிபீடங்களை காட்டினான். வான சேனைகளுக்கு சந்திரன் சூரியன் நட்சத்திரங்களுக்கு அவன் பலிபீடங்களை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் ஆராதித்து வந்தான், அதெல்லாம் தொழுது கொண்டு வந்தான், சேவித்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்காக மிகுதியான ரத்தத்தை அந்த தேசத்துல செலுத்தினான். அநேக தீர்க்கதரிசிகளை கொன்று போடுவதற்கு காரணமா இருந்தான். ஆகவே அப்படி இருந்த காலகட்டத்துல ஆண்டவரே அனுமதி கொடுத்து ஆசிரியர் ராஜாவை அவங்க மேல படையெடுத்து வரும்படிக்கு நீங்க எழுப்பி விட்டீங்க. இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படியாத போகும்போதுதான் வேறொரு மனுஷனை நீங்க எழுப்பி விடுகிறீங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நெருக்கப்படும் போது அவன் மனம் திரும்பி கெஞ்சி தன்னை தாழ்த்தி உன் பக்கமாய் திரும்பி முறையிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் வழி தப்பி போவதற்கு காரணமா இருந்தவன் மறுபடியும் எருசலேமிலும் யூதாவிலும் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பித்தார். இன்றைக்கு அது போல இன்றைக்கு எனக்கு சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். இன்னைக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். இன்றைக்கு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை பெறுவீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களானால் பட்டயத்துக்கு இறையாவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடாம என்ன போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சுயமான அன்றைய எனக்கு சுயமாயிருந்த அந்த மனசை சுயமாய் பெருமைக்காரனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அந்த பெருமைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. பெருமை உள்ளவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். தாழ்வுள்ளவனுக்கோ நீ கிருபை அளிக்கிறேன். அவன் தன்னை தாழ்த்தும் போது உங்களுடைய கிருபையை அவனுக்கு விளங்கப்படுது. உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினார் ஆண்டவரே. தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுகிற ஆண்டவரே இறங்கி மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய இரக்கத்தை நீங்க வெளிப்படுத்தும்படி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வானே மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்க பெருக்குவான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஒரு விசை கூட ஒரு ரத்தத்தினால் ஆண்டவரை துதிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படியாம ஆண்டவரை துதிக்கிறோம். என்ன போல அவன் போய் ஆண்டவரே தன்னுடைய ரத்தத்தை மிகுதியாய் உமக்காக ஆண்டவரை துதிக்கும் ரத்தத்தை சிந்தப்பட்டிருந்தாலும்
உங்களுடைய ரத்தத்தால ஒரு வயசை கூட நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உன் பக்கமாய் மனம் திரும்பி வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறும்படி நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. அந்த மனசனுடைய வாழ்க்கையில இந்த நாள் பாக்குறோம், குறி சொல்லுகிறேன், ஆண்டவரை துதிக்கிற அஞ்ஞானம் பார்க்கிறேன், ஆண்டவரை துதிக்கிற சகனம் பார்க்கிறேன், அப்படிப்பட்டதான பாகால்களுக்கு ஆராதிக்கிறேன், அப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தாலும் கூட இதற்கு எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்தெறிவீராக. இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தூக்கி எரிகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரை திடப்படுத்துவீராக. வல்லமையானவர் மகிமையானவர்களை என்றைக்கு நீங்க செய்து கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய வல்லமையை ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை நீங்க ஆண்டவரை பொழிந்திருந்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கை தண்டாய் என்னிடத்துல ஆண்டவர் என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். அந்த ஜீவ ஒளியை ஆண்டவர் இடத்துல வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை கர்த்தர் உடைப்பிறாக, சத்துருடைய எல்லா கிரிகளையும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே பிரயாசப்படுகிற, உமக்காக வாழ அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, கீழ்ப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கரந்தொட்டு நீங்க ஆசீர்வதிப்பீராக. முற்பிதாக்களுக்கு செய்த தம்முடைய உடன்படிக்கையை மாறாத எங்கள் தேவன், அவளை ஆண்டவரை அழிக்க மாட்டேன், இரக்கமுள்ளவர் தேவனாய் இருந்தபடினாலே உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இப்படி கைவிடாத எங்கள் கருணை கண்ணன் நீங்க கரந்தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருடைய அவருடைய ஆசீர்வதிங்க சமாதானத்தை கட்டளிவீராக. தொடர்ந்து வழி நடத்தும் இந்த வாரம் முழுவதுமா நம்முடைய பிரசனத்தினால நம்முடைய மகிமையினால ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எந்த விதத்திலும் வழி தப்பி போகிற காரியங்கள்ல ஒரு நாள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உண்மை மாத்திரமே பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் நல்வழிப்படுத்தி உமக்கு பிரியமாய் வாழ இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க, அவனுக்கு கற்றுத்தர, அவங்களுக்காக ஜெபிக்க, மன்றாடி உன் பக்கமாய் திருப்ப ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை செய்ய நாமத்தையும் மையப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தணும் இன்றும் என்று சதாக்காலம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்ம நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமக்கு வியாழக்கிழமை சுதந்திர தின விழா. அந்த சுதந்திர தின விழா நாள்ல நமக்கு காலையில நமக்கு ஜெபம் இருக்கும், அதை வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.